ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் 2 மணி நேரம் ஸ்பெஷலில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். கதிர் வேலையிலேருந்து வந்துட்டு அவசரமாக கிளம்பிகிட்ருக்காரு. எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. டிரைவர் வேலைக்கு போகணும் சொன்னால தான் கிளம்பிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. எப்போ வருவேன்னு கேட்டால் காலைல தான் வருவேன்னு சொல்கிறாரு. சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு முடியாது, எனக்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பவும் கோமதி கிட்டே போயிட்டு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சான்னு ராஜி கேட்குறாங்க. ஏன் உனக்கு பசிக்குதா, பழதாவது அரிஞ்சு தரவான்னு மயில் கேட்குறாங்க. இல்லை கதிர் வேலைக்கு கிளம்பிட்டாரு, அவரு கொடுக்க தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லவும் எங்கன்னு கேட்குறாங்க. இல்லை டிரைவர் வேலைக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இப்படி கஷ்டப்பட்டு நைட் டைமில் போகணும், வேணான்னு சொல்லக்கூடாதா, நான் போய் தம்பிக்கிட்ட பேசுவான்னு மயில் சொல்கிறாங்க. இல்லை அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு ராஜி சொல்கிறாங்க. கோமதி இருந்துக்கிட்டு இட்லி அவிச்சாச்சு, பொடி இட்லினா அவனுக்கு பிடிக்கும், அதை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக செஞ்சு தராங்க. மயில் இருந்துட்டு கதிரை பார்த்து கேட்குறாங்க, ஏன் தம்பி கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வேலைக்கு போகணுமா சொல்லிட்டு அதுக்கு கதிர் எந்த பதிலும் சொல்ல. சரி சொல்லிட்டு ராஜி கதிர் கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லவும் ராஜி டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஏன் நான் தான் வேணாம் சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறார். ஏன் முழிச்சிருந்து உடம்புக்கு எடுத்துக்க பார்த்தாதுன்னு சொல்லிட்டு வெளில சாப்பிட்டாருக்கு எடுத்துக்கணுமா சொல்லிட்டு ராஜி கொடுக்குறாங்க. இதில் பொடி இட்லி இருக்குது சாப்பிடு அப்படின்னு சொல்லவும் யார் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்க்குறாரு. ராஜிக்கிட்டேயும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கோமதியும் பார்த்து போயிட்டு வரேன் சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டோடனே கோமதி ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாங்க. அடுத்து பாண்டியன் வீட்டுக்கு வராரு. எல்லாரும் வந்தாச்சான்னு கேட்கவும் கதிர் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லவும் எப்போ மாதிரி கதிரை பற்றி திட்டி கோவப்படுறாரு. ஏங்க சும்மா அவனை திட்டிக்கிட்டே இருக்கீங்க, நமக்கு எல்லா பிள்ளைங்களும் ஒன்று தானே, அவன் ஏதோ கல்யாணம் பண்ணிட்டா நடந்துருச்சு, சும்மா அதை பற்றியே பேசி சண்டை போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி டென்ஷனாக பேசுகிறாங்க. ஏன்டி இப்போ கத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் நீங்கள் தான் அவங்ககிட்ட கராராக காசு, அதனால தான் அவன் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி டென்ஷனாக பேசுகிறாங்க. அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதும் எல்லாருக்கிட்டையும் எடுக்கணும்னு விழுறாங்க. ஏன்டி இப்போ எல்லார் மேலே கோப்புறோம், உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. இல்லை அவன் இந்த மாதிரி கஷ்டப்படுறான், எல்லா பிள்ளைங்களும் ஒரு மாதிரியாக பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லுவோம். இப்போ என்ன அவன் கஷ்டப்படக்கூடாது அவ்வளோதானே, அவனை சனி ஞாயிறுல நம்ம கடையில் வேலை பார்க்க சொல்லு, அதுக்கான சம்பளத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ப்ராப்ளத்தை முடிச்சு வச்சிடுறாரு. சரி சொல்லிட்டு கோமதி ஹாப்பி ஆகிடுறாங்க. ஆனால் மீனாவும் ராஜியும் மாமா சொன்னதெல்லாம் கரெக்டாக, ஆனால் கதிர் இதுக்கு ஒத்துக்குப்பாரான்னு தெரியல, கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாருன்னு ராஜி சொல்கிறாங்க. சரி என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்கும்போதே பாத்தியாடி மாமா கிட்ட எப்படி பேசினா ஓகேவாங்கன்னு சொல்லிட்டு கோமதி சந்தோஷமாக போகிறாங்க. அடுத்து பாட்டி அவங்க வீட்டில் வருத்தப்பட்டு இருக்காங்க. கோமதி எப்போவுமே இந்த மாதிரி கோவப்பட மாட்டா, இந்த மாதிரி அவன் கத்திட்டு இருக்கா, என்ன பிரச்சனை அவங்க 2 மருமகிட்டையும் சொல்லிட்டு பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்காங்க. அடுத்த சீனில் கதிர் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறாரு. கோமதி போய் நான் அந்த விஷயத்த அவன்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் நடந்த விஷயத்தை பற்றி சொல்லிவிட்டு, நீ இனிமேல் நம்ம கடைக்கு போய் வேலை செய்ய அப்படின்னு சொல்லவும், ஏன் நான் நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா, யாரோட யோசனை இது, நான் அந்த மாதிரிலாம் கடைக்கு போக மாட்டேன், யாரும் என்னை பற்றி கவலைப்பட தேவையில்லை, யாரும் யோசிக்கவும் வேணாம், நான் என்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருக்கும்போதே பாண்டியன் வந்துடுறாரு. அவருக்கு செமையாக கோவம் வருது. இவனுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்ட இவ்வளோ பிரச்சனை பண்ணலாம், அவன் என்ன பேசுகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் விஷயமா அதாவது என்கிட்ட பேசுனேன் எனக்கு செம கோவம் வரும்னு கோமதியை திட்டுறாரு. கோமதி நான் இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கிச்சனில் நின்று ஃபீல் பண்ணி ராஜிக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 2 பேரும் என்னை இம்சை பண்ண நான் என்ன பண்ணுறது, யார் என் பேச்சை கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மயில் அங்கே வராங்க. அவங்கள பார்த்தோன்னே பேச்சை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சரி நீங்கள் ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்க, என்னை பார்த்தோன்னே நிறுத்திட்டீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் கிளம்புறாங்க. இரு யாரும் எதுவும் ரகசியம் பேசலை, நேற்று நடந்த பிரச்சனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், எனக்கு தான் 2 பக்கமும் இடி, யாரையும் பேச்சை கேட்க மாட்டாங்க, அதுதான் புலம்பிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும், ஏதோ சொல்ல போகிறாங்க. மீனா எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் காட்டுறாங்க. மயில் சுதாரிச்சுக்கிட்டு, ஏத்த மாமா கடைக்கு கூப்பிட்டது அவர் பெருந்தன்மை, கதிர் வரமாட்டேன் சொன்னது அவரோட கௌரவம், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க யோசிச்சிருக்காங்க, நீங்கள் இதை பற்றி ரொம்ப திங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்லவும் மீனாவும் ஷாக் ஆகிடுறாங்க. மயிலா அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வீம்பு பேசுது அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பழனியை வர சொல்லிட்டு பாட்டி வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா பிரச்சனை, ஏன் கோமதி அப்படி கத்திட்டு இருந்தான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் பழனி சொல்கிறாரு. என் பொண்ணுக்கிட்ட பேசி இத்தனை வருஷம் ஆச்சு, எதுக்கவே இருக்கா, பேச முடியல, நான் எப்போ சாவன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லவும் பழனி திட்டுறாரு. ஏன் அத்தா நீ இப்படி இருக்க, நீ நல்லா இருப்ப, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் பார்த்து பாட்டியோட 2 பெரிய பசங்களும் வராங்க. என்ன ஏதோ புலம்பல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், என் பொண்ணை பற்றி தான் நினச்சி வருத்தப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. என்ன புதுசாக இருக்குது பாசம்லாம் அப்படின்னு சொல்லி
உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிறது நாங்கள், உன் பாசம்லாம் அந்த பக்கம் இருக்கா அப்படி சொல்லிட்டு அவர் கோவமாக கேட்கவும், ஏன்டா என் பொண்ணை பற்றி நான் வருத்தப்படக்கூடாதா, நீங்கள் அப்போவே அவளை மன்னிச்சு ஏற்றுட்டு இருந்தா இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்திருக்காது அப்படி சொல்லிட்டு பாட்டி கோவமாக பேசுகிறாங்க. நான் என் பொண்ணை பற்றி பேசுவேன் தான் நினைப்பேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே நீ அந்த வீட்டுக்கே போன்னு சொல்லிட்டு பாட்டியை இழுத்துட்டு வந்து தரன்னு வெளில வர்றாங்க. கரெக்டாக அந்த டைம் பார்த்து பாண்டியனும் வந்துடுறாரு. ஆனால் அவரால் எதுவும் பேச முடியல. கோமதி மற்ற மருமகளுங்க எல்லாருமே சத்தம் கேட்டு வெளில வந்து பார்க்குறாங்க. கோமதிக்கு இதை பார்த்தோன்னே பயங்கரமாக அழ வருது. நீ என்னென்ன நினச்சி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, எங்கள் அம்மாவுக்கு என்ன போக்கடலாம் நினைக்கிறேன், நான் எங்கள் அம்மா வச்சு பார்த்து இப்போ நீ வாத்தா அப்படி சொல்லிட்டு பழனி கூப்பிடுறாரு. சின்னவரும் இதோ நீ ஆசைப்பட்ட குடும்பம் தான் எதுக்கவே இருக்குல்ல, நீ அங்கேயே போயிடு அப்படி சொல்லிட்டு பேசுவோம். பாட்டி எதுவுமே சொல்லாமல் பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. 2 மருமகளும் திட்டுறாங்க. ஏங்க இப்படி மாதிரிலாம் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பெத்த தாய் தெருவில் நிற்க வச்சு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு திட்டவும் பொலார்னு பொண்டாட்டிக்கு ஒரு ஆறை கொடுக்குறாரு. ராஜுவோட அப்பா இருந்துட்டு அவங்க தம்பியை திட்டிட்டு அவங்க அம்மா உள்ளே கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு. பழனி எல்லாம் ஒன்றால தான் இனிமேல் அந்த வீட்டுக்கு அதை ஏதாவது தூக்கிட்டு நீங்கள் பேசினா ஒரு மரியாதை கெட்டு போய்டும் அப்படி சொல்லிட்டு பழனியை தருத்துறாரு. கோமதி ஃபீல் பண்ணுறாங்க, இங்கே பழனி அப்படி சொல்லிட்டு அவன் வருவான் இப்போ அப்படி சொல்லிட்டு பாண்டியன் உள்ளே போக சொல்லிடுறாரு. அவங்க இந்த பிரச்சனை போய் தலையிட்டால் இன்னும் பிரச்சனை பெருசாகும் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த மாதிரி பண்ணிடுறாரு. வீட்டில் வச்சு கோமதி பழனிகிட்ட கேட்குறாங்க, என்ன தாண்டா பிரச்சனை சொல்லிட்டு, இல்லை அதான் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஏதாவது ஆகிடுமோ பயமாக இருக்குது, என் பொண்ணுக்கிட்ட பேசணும் சொல்லிச்சு, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லவும் கோமதி வந்து அலறாங்க. இன்னைக்கு எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாடா பாய்.